ஈஸ்வரி விலாக் ஹப் என் சேனலுக்குள்ளே போய் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பாருங்கள். நாட்டுக்கோழி, சண்டைக்கோழி, பொட்டைக்கோழி ஒரே சண்டை எல்லார் கூடயும், அதனால் அறுத்துட்டோம். ஒரு 2 கிலோவுக்கு மேலே வந்திருக்கும் பாருங்கள், அறுத்து வச்சுருக்கோம். இப்போ காலையில் டிஃபனுக்கு சிம்பிளாக தேங்காய் இல்லாத தக்காளி இஞ்சி பூண்டு போட்டு சூப்பராக ஒரு கிரேவி செய்யலாம். இட்லி வெந்துட்டுருக்கு, எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது அரைச்சிட்டு வந்திருக்கேன். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் 3 போட்டு அரைச்சிட்டு வந்திருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டு சீரகம் போட்டிருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி ஒரு கிலோ இஞ்சி, ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி காலையில் டிஃபனு பாருங்கள். 3 தக்காளி, கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டுருக்கு. இது நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்து நல்லா வதக்கிடுவோம். இந்த மாதிரி நெய்ஸாக அரைச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு, ஊற்றிக்குவோம். நல்லா வதங்கட்டும். நல்லா கலர் மாறணும், ஒரு மாதிரி ஒரு நல்ல எண்ணெய் மிதந்து வரும். அந்த டைமில் கறியை போட்டு வதக்கி நமக்கு தேவைக்காட்டு தண்ணி ஊற்றி மசாலா கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். எனக்கு குழந்தைங்க சாப்பிடணும், உங்களுக்கு காரம் தேவையான வச்சுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா ஒரு 2 கிலோ கறி இருக்கும். இப்போ காலையில் டிஃபனுக்கு ஒரு 1/2 கிலோ, 1/4 கிலோவுக்கு மேலே, ஒரு 1/2 கிலோ பக்கமாக வெறும் கறியாக போட்டு தேங்காய் ஊற்றாத கிரேவி பாருங்கள். நல்லா இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. கறி கொட்டிக்குவோம். நல்லா அந்த மசாலே கறி வதங்கிட்டோம். இதுக்கு மஞ்சள்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் போட்டு நல்லா கிளறி ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 5 விசில் விட்டுருவோம். சண்டே ஸ்பெஷல் பாருங்கள். நாட்டுக்கோழி சண்டைக்கோழி கிரேவி, இட்லி காலையில் டிஃபன் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, காலையிலேயே ஹெல்த்தியான நாட்டுக்கோழி சண்டைக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.